இப்போ ஏன்டா அனிமல் படத்தை அறகுறையா பார்த்த மாதிரி இப்படி மூஞ்ச வச்சிருக்க? இப்போ எதுக்கு கோயில் வாசல்ல செருப்பு திருவனை பார்க்குற மாதிரி என்ன பார்க்குற? நார்மலாகவே பேச மாட்டியாடா? இப்போ அது பிரச்சனை இல்லை. ஆள் மனசில் ஆணி அடித்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. அது என்னன்னு என்கிட்ட சொல்லு. தேவா வீட்டில் மாட்டிட்டு போகலான்னு டவுட்டாக இருக்குது. ஏன்? ஆமாம், அவள் கூப்பிட வேணான்னு சொன்னான். நிறைய மிஸ்டு கால்ஸ் பார்த்த கன்ஃபியூஷனில் யோசிக்காமல் கூப்பிட்டேன். அப்புறம் மெசேஜ் பண்ணேன், ப்ளூடிக்கும் ஆச்சு, ஆனால் ரிப்ளை பண்ணல. அதான் ஒரு வேளை அவங்க அப்பாவா இருக்குமோன்னு டவுட்டாக இருக்குது. 1 in the mind, 2 in the finger. அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, சில்லா விடு. ஒரு வேலை இருந்தா என்ன பண்ணுறது? கண்டுபிடிச்சிடலாம். எப்படி? உன் ஆள்கிட்ட ஏன் நம்பர் இல்லை. ஸோ உன் ஆள் நம்பர் கொடு, நான் கூப்பிடுறேன். உன் ஆள் எடுத்தா உனக்கு லக்கு, அவங்க அப்பா எடுத்தா அவருக்கு லக்கு. உன் மூஞ்சி மாதிரி இருக்கும் ஐடியா. அவ்வளோ நல்லாவா இருக்கு? எப்பா சாமி ஆள விட்றா, நமக்கு ரெண்டு வைக்கிறான். டேய், நிஜமாக நான் பார்த்துக்கிறேன், என்ன நம்பு. நம்பர் கொடு, தேவாவுக்கு நான் கேரண்டி. சரி பண்ணு, பிரச்சனை ஏதாவது வந்து चुप करो, मैं देखूंगा. कौन है ट्रा? भाई ஹலோ आताड़ी. ஹலோ, தேவா இருக்காங்களா? இப்போதாம்மா குளிக்க போனா. நீ யாருமா? சின்ன வயசுல கூட உங்க வீட்டுக்கெல்லாம் வந்திருக்கனே, என்ன மறந்துட்டீங்களா? ஏம்மா ஃபோனில் எப்படிமா முகம் தெரியும்? உன் பேர் சொன்னா கூட யோசிச்சு பார்ப்பேன். உன் பேர் என்னம்மா? மச்சான் பேரை கேட்க விட மாட்டோம்டா. என் பேரா மிங்கல் மாலதி. என்னது மங்கள் மாலதி? இது என்னம்மா பேரு? அதுவா, நான் ஈஸியா எல்லாரோடையும் மிங்கிள் ஆயிடுவேனா, அதனால எல்லாரும் என்ன செல்லமா மிங்கல் மாலதின்னு கூப்பிடுவாங்க. ஓகேம்மா, குளிச்சுட்டு வந்தோன்னே உனக்கு கால் பண்ண சொல்கிறேன். வச்சிரு. ஓகே அங்கிள். பேர் பேர் இந்த காலத்தில் எப்படி வச்சுருக்காங்க, மங்கள் மாலதி. ஸோ அது ஒன்றும் இல்லை மச்சான், அவ குளிக்க போயிருக்கா, வந்ததும் கூப்பிடுறேன் தானே சொன்னாரு. அப்போ பிரச்சனை இல்லைன்னு தானே அர்த்தம். ஸோ எக்ஸ்பெரிமெண்ட் சக்ஸஸ். நான் வெளில இருக்கேன், நீ பாரு. டேய், நீங்கள் வெயிட் பண்ணு, நான் போய் அவகிட்ட பேசிட்டு வந்துடுறேன். யாரா? அர்ச்சனாவா? அர்ச்சனாவா? பேர் என்ன சொன்னேன்? அர்ச்சனாவா? ஓ, யாருன்னே தெரியாம தான் எனக்கு நடு ரோட்டில் அடி வாங்க விட்டியா? சொல்கிறா, பேர் என்ன சொன்ன? அர்ச்சனாவா? ஏன் உனக்கு தெரியாதா? சத்தியமாக தெரியாதுடா. சரி அதை விடு, அது அடி வாங்கியாச்சுல. ஆமாம், எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட்டு, நீ ஏன் என்னை தீபிகா கிட்ட இன்ட்ரோ கொடுக்க மாட்டேங்கிற? டைம் வரும்போது கொடுக்குறேன். சரி அதை விடு, இங்கே வா. என்னை நல்லா பாரு. என்னை பார்த்தா எங்கேயாச்சும் அடி வாங்கின மாதிரி தெரியுதா? சேச்சே, நல்லா ஃபாரின் குழந்தைக்கு பவுட்ரு போட்ட மாதிரி சும்மா அம்சமாக இருக்குடா. டவுட்டே வராது, போயிட்டு வா. ஓகேடா, போயிட்டு வரேன். டே ஒரு நிமிஷம், இங்கே வா. அவ கேட்டா கோயிலுக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்லு. பக்காவாக இருக்க, போயிட்டு வா. தேங்க்ஸ் மச்சான். யாரா? அர்ச்சனாவா?
அவன் என் ஃப்ரெண்டு. நீ யார் இதெல்லாம் கேட்கறதுக்கு? ரோஹித், ரோஹித், வந்துட்டியா? என்னடா என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஆமா, என்ன தலையில? அதுவா, கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். அத கேக்கல, இது என்ன? சேச்சே, நல்லா ஃபாரின் குழந்தைக்கு பவுடர் போட்ட மாதிரி சும்மா அம்சமாக இருக்குடா. டவுட்டே வராது, போயிட்டு வா. சொல்லுடா, என்னாச்சு? அதுவா, அன்னைக்கு பஸ் ஸ்டாப்பில் ஒருத்தனை பார்த்து சிரிச்சல. ஆமா, சிரிச்சோம். அதுக்கு என்ன? அவன் தான் டீ குடிக்க போகும்போது பிரச்சனை பண்ணிட்டான். அதான் அன்னைக்கே சும்மா தான் சிரிச்சோன்னு சொல்லி முடிஞ்சில்ல. சரி விடு. அது அவன் தானே? அது அவன் இல்லை. நம்மளை கை கட்டி பேசுகிறாங்க. அது அவன் தான். வா. என்னவா இருக்கும்? ஓ, இன்னைக்கு இன்ட்ரோ பற்றி பேசணும். மாப்பிள்ள அதுக்குள்ளே ரெடி பண்ணிட்டானா? இன்னைக்கு பேசிட வேண்டியதுதான். ஹாய் மை செல்ஃப். சரியான யார் மேல கை வைக்கிற? வா ரோஹித். ஹலோ அப்பா. எங்கம்மா? வீட்ல? வீட்லையா? நானும் வீட்டில் தான். ஓ, நம்ம வீட்டில் இருக்கியா? நான் இங்கே இருக்கேன்னு நினச்சிட்டேன். ஏதோ நோட்டெல்லாம் எடுக்கணுன்னு ரெக்கார்டெல்லாம் எடுத்துட்டியாம்மா? எடுத்துட்டேங்கப்பா. ஓகே, மணி ஆச்சு. சரி, நீ ஒன்று பண்ணு, நீ அங்கே இரு, நான் அக்காவை கிளம்பி வரோம். நீ வந்தால் லேட் ஆயிரும், அப்புறம் அம்மா பயந்துட்டு இருப்பா. இல்லங்கப்பா, இருட்டுறதுக்குள்ள வந்துருவேன். எப்படி இருட்டுக்குள்ளே வருவேன்? மணி எத்தனை? நைட் லேட் ஆகும், சொன்னா கேளு. அங்கே இரு, நான் அக்காவை வந்துடுறோம். சரிங்கப்பா. சரி, ஓகே. என்னாச்சு? சீக்கிரம் வீட்டுக்கு போகணும். சரி, வண்டி எங்கே நிப்பாட்டியிருக்க? தோ அங்கதான். சரி, பார்த்து போ. லவ் யூ. ஃபோன் பண்றேன். அர்ச்சனா, ஓ இங்கே தான் இருக்கியா? ஆண்ணா, இங்கே தான். என்னாச்சு? ஒன்றும் இல்லை. இங்கே பாரு. இப்போ சொல்லு, என்னாச்சு? 10 வயசுலேருந்து நான் தான் பார்த்துக்கிறேன், எனக்கு தெரியாதா? சொல்லு, என்னாச்சு? கார்த்திக் கூட ரொம்ப நாளாகவே பிரச்சனையாக போயிட்டுருக்குண்ணா. ரொம்ப ப்ரொட்டக்டிவாக இருக்கான். எனக்கு நானாக இருக்க மாதிரியே ஃபீல் ஆகலை. அதான் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். சரி, அதான் உன் டிசிஷன் எடுத்துட்டல, அதை அவன்கிட்ட சொல்லிட்டேன், அப்புறம் எது கழுவணும்? விடு, பார்த்துக்கலாம். என்னால் யோசிக்கிறத நிறுத்த முடியலண்ணா. அன்னைக்கு கூட கார்த்திக் ஏதோ ஒரு பையனை போட்டு அடிச்சிட்டு இருக்கான். அடிச்சானா? ஆமாண்ணா, என் கிளாஸ்மேட் மனோஜ் ஓட ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேன். என்ன நடக்குதுன்னே தெரிலண்ணா. சரி, இப்போ என்ன? அதான் வேணான்னு சொல்லிட்டல, விடு, பார்த்துக்கலாம். ம், நான் இருக்கேன். என் வாழ்க்கை வரமாக அன்றைக்கி நான் உன்னை கோயிலுக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னேன்ல, இப்போ எங்கேயாச்சும் வெளியே போகலாமா?
வா போலாம். வா போலாம்.